Creditors control account. Creditors control account credit 944. Net profit for the month ending 31st January 2025. But control account balance is the graph. An idea of net profit every counter. Net profit every counter. On the total income, total expense college அல்லது சேல்ஸ்ல இருந்து கான்செப்ட் எடுத்த காலேஜ் காஸ்ட் ப்ராஃபிட் எடுத்து அதே இன்கம் வந்து அதே இங்கத்தை கூட்டி எக்ஸ்பென்ஸ் காலேஜ் வரும் ஐ பேப்பர் கஸ்டமா பாருங்க முதலாவது ப்ராஃபிட் அங்கால பேட் purchase kuriya bat 144,000 break panam return kuriya bat 27 kootum purchase kuriya bat kali koram purchase return kuriya bat ennu sonam kootom sold goods 600,000 85,000 for cash idike bat vanne 35 sales kuriya bat ennu sonam 5000 ennu sonam pay pannonam அதையும் கூட்டும் பர்ச்சேஸை கழிக்கணும் சேல்ஸை கூட்டணும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏன் கூட்டுறோம்னா பர்ச்சேஸ் ஃபுல்லாக கழிக்கிறபடியா இப்போ பாருங்க 885 135 வட்டி இருக்கு கழிச்சால் 750 600 கிரியமான பொருளை 750 விற்கிறோம் என்றால் எவ்வளவு லாபம் 150 cross profit 150 cross profit இதுக்கும் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆகணும் ஃபெயிட் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிக்க கேஷ் டிஸ்கவுண்ட் நெட் டிஸ்கவுண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் பே பண்ணால் 180 நெட் ப்ராஃபிட் எக்ஸ்பென்ஸ் ஒன்று தரே அதாவது பாடு கஷ்டமா இருக்கு பேப்பர் என்ன குஞ்சு பாடு கஷ்டமா என்ன சரி இனி இதோட கூட்டிய கழிச்சு விட்டால் லட்சம் மதிகள் 162 140 கட்டால் 18 லட் பெய்யா ஒரு வார்த்தையில சொல்லுவீங்க கஷ்டம் வார்த்தையை பற்றி கழிச்சு இதான் இந்த ஃபைனல் எக்ஸாம் எப்படி இருக்கு கிடைச்சாயிட்டு நெட் ப்ராஃபிட் 180 18 பட் பேயபிள் கிடைச்ச விடை 4வது விடை 7வது 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 4வது விடை 8 9 அடே ஹவுசிங் இதெல்லாம் கணக்கா வேக நீட்டா செய்யணும் போ adjusted before cash account balance or the adjusted after cash account balance but which of the following the correct cash transaction of the deposit traders during the month of January according to Pormia deposit traders carried out the whole cash transaction through the bank account. The summary of the invoice is extracted from the bank statement of the business for the month of January. Bank statement is on the opening bank credit side, PLS check, including check, deposit panna phone direct revenue investment income
125. Check presented to payment 600. Sending standing order payment incident 60. Bank charges 5. Closing on the again 360. The cash account balance of the business as at 1st January 2025 did not agree with the bank statement balance on this date. Enava ஆரம்ப காசு மீதி சமர்ப்படையிலையா? Reason different was the 100,000 deposit in the bank. But was not realized. அப்ப நான் போன ஆண்டு 100 ரூபாய் டெபாசிட் பண்ண செக் வந்து பேங்க் என்ன செய்யல இந்த அக்கவுண்ட்ல கூட்டே இல்லையா? அப்ப நான் கூட்டிட்டேன் யார் கூட்டே இல்ல பேங்க் கூட்டே. நான் கூட்டிட்டேன் பேங்க் கூட்டே இல்ல. பேங்க்ல மீ குறைவா இருக்கும் என்ற மீ கூடவா இருக்கும். அப்ப 100 பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் 100 இதோட கூட்டுங்க. ஓப்பனிங் அன்ரியல் செக் 100 கூட்டுங்க. As per the cash account of the business, the total cash received deposit in the bank and the total cash payment made through the check during the month of January 950 700. நான் கொண்டே ஃபுல்லா டெபாசிட் பண்ணதும் நான் ஃபுல்லா மாற்றி எழுதி கொடுத்ததும் வந்துருக்கு. Direct remittance standing order payment bank charge record in the cash amount after the bank statement is received. இப்படிதான் பதிவுமா. The cash account balance of the business 31st January 2025 did not agree with the bank statement on this date. Bank statement balance பண்ணல. சரியானே? முதலாவது நாங்கள் முதல் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எடுப்போம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளவு? 200 பேலன்ஸ். இது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். சரி, இதெல்லாம் கேஷ் அக்கவுண்ட் தெரியுதானே? அவனே எல்லாம் அட்ஜஸ்டட் பிஃபோர் கேஷ் அக்கவுண்ட் தெரியும். இது ஓப்பனிங் வந்து 200 வந்துருக்கு. ஓப்பனிங் கேஷ் வந்து வந்துருக்கு 200 போடுங்க. அட்ஜஸ்டட் பிஃபோர் கேஷ் அக்கவுண்ட்ல ஓப்பனிங் 200 போடும். 200 போடும். சரி, இப்ப இந்த 200 நான் கொண்டு டிபாசிட் பண்ணது எவ்வளவு? 950 டிபாசிட். பேமெண்ட் எவ்வளவு? 700. அது கூட தெரியுமா தெரியாதா? 1050 carry forward 450 brought forward 450. இது தெரியுமா தெரியாதா? சரி, 450 என்னது? adjusted before cash balance. adjusted before cash balance normal கேளு. பாப்புலர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஓட ஓப்பனிங் அன்ரியல் டிக்கெட் போனா ஓப்பனிங் கேஷ் புக் பேலன்ஸ் வரும். அந்த ஓப்பனிங் கேஷ் புக் பேலன்ஸ் ஓட டிபாசிட் பண்ண டிக்கெட் கூட்டி பேமெண்ட் கரெக்ட்டா க்ளோசிங் இனி இந்த adjusted cash balance adjusted cash account balance ஓப்பனிங் இந்த மீதிய போடு 450 சொல்றான். மூன்று விஷயம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்தா அப்புறம் பதியப்படுமா சொல்றான். ஒன்று direct remittance, direct deposit, direct remittance தந்திருக்கிறான். direct remittance எவ்வளவு? 125 டெபிட் பண்ணுவோம். ஸ்டாண்டிங் order payment கிரெடிட் பண்ணுவோம். ஸ்டாண்டிங் order payment 600 கிரெடிட் பண்ணுவோம். பேங்க் சார்ஜஸ் 60. ஸ்டாண்டிங் order payment 60 வைப்போம். பேங்க் சார்ஜஸ் 5 கிரெடிட் பண்ணுவோம். போலினால் 575 கேரி ஃபார்வர்ட் 60 கழிச்சா 510 brought forward 510. வைத்தே adjusted before cash balance 450 adjusted cash balance 510. அப்ப 9க்கு விடை 5வது 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 விடை மக்கள் 200 போட்டோம் 950 450 ஐஎஸ்ஐ கேஷ் பேலன்ஸ்ல direct remittance வேற வைப்போம். ஸ்டாண்டிங் order payment பேங்க் சார்ஜஸ் கிரெடிட் பண்ணுவோம். கூடிய இருப்போம். எங்கே மாப்பிள்ள படிப்பிச்சிருக்காங்க புள்ள கஷ்டம் சொல்லுது. 8ஆம் கிளை பாருங்க. ஏ
The debit balance of the cash amount of the business asset was January 2025 was 200,000. That opening debit balance வந்து அந்த டேல 200. That A சரி. A சரி. The check deposit in the bank but realized in the month 150,000. நான் டிபாசிட் பண்ண செக் வந்து பேங்க்ல ரியலைஸ் பண்ணேன்டா. நான் கண்டுபிடிக்கணும். நான் பேங்க்ல டிபாசிட் பண்ணது எவ்வளவு வேண்டாம்? பேங்க் டிபாசிட் பண்ணது எவ்வளவு வேண்டாம்? 950. பேங்க்ல போய் ரியலைஸ் பண்ணதுக்கு எவ்வளவு வேண்டாம்? 800. இந்த 800ல பழைய அரியஸ் 100 இருக்கு. பழைய 100 போயிருக்கா. இன்னொரு கம்பெனி இருக்கா. பழைய செக் டிபாசிட் போயிருக்கா. கழிச்சால் இந்த இதுல போனது 800 போயிருக்கு. எவ்வளவு போகாம இருக்கு சொல்லுவா க்ளோசிங்ல. ஆந்திர செக் எவ்வளவு வரும்? 250 வரும். ஆனா இதுல எவ்வளவு போட்டுருக்கான்? 150 சொல்லிக்கிறான். அப்ப அந்த கூட வரா. Check not present for payment end of the month of 100,000. வெளியே கொடுத்தல போனமா விடிய போனும் இல்லை. வெளியே கொடுத்த 700 செக்ல பேங்க் போய் மாற்றப்பட்டு 600 போயிருக்கு. இந்த மாதிரி மாற்றப்படாம இருக்கு. எவ்வளவு? 100 இருக்கு. 1% செக் 100 இருக்கு. அப்ப ஏ சரி சி சரி. ஏன் பி புல பி எவ்வளவு வந்திருக்கணும்? பி எவ்வளவு வந்திருக்கணும்? 250 வந்தா சரி. அடுத்த டி the total cash receipt of the business for the month. Total cash receipt. Total cash receipt. நம்ம என்ன கேட்டு? Total receipt adjusted before on the cash. Bank statement on the cash சேர்த்து 950 105 சேர்த்தால் 1075 total cash receipt. ஆவே அந்த 1075 இருக்கு. இந்த 1075 இருக்கு. விடை AM CM DM. ஏன் பை B புலை? ஏன் B புலை? ஏன் B புலை? கவனிக்கணும் முக்கிய பேப்பர் சரியா? ஏன் பி புலை? பி வர வேண்டியது எவ்வளவு? 250 வரணும். ஏன் 250 வரணும்? 950 டிபாசிட் பண்ணினான் பேங்க்ல 800 போய் ரியலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. 100 பழைய அரியஸ். பழைய அரியஸ் கழிச்சா எவ்வளவு போயிருக்கு? இந்த மாதத்துக்கு 700 போயிருக்கா. 700 போனால் 250 அன்ரியல் செக். 250 அன்ரியல் செக். விடை 8வது 3வது விடை 9வது 5வது விடை. எப்படி கேள்வி? என்ன கேள்வி? என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? 8வது 3வது விடை 9வது 5வது. இதுல குழம்படுத்து பழைய பாசு நாலஞ்சு இதே மாதிரி கேள்வி இருக்கு. பேப்பர் இதே மாதிரி கேள்வி இருக்கு. புதன்கிழமை கிளாஸ்ல கிராஃபை ஃபுல்லா பார்த்து முடிக்கும். இது பிரேக்கிங் பாயிண்ட் சார்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்ன தொடங்குவோம்? கேபிட்டல் அட்வைஸை தொடங்குவோம். என்னது இன்னும் 2 3 கிளாஸ் பார்க்க போறீங்க. அதில் பிரேக்கிங் பாயிண்ட் இன்னும் 4 வருஷம் வர பார்ப்போம். ஃபைனல் பார்த்துடுவோம். அப்போ பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் தானே பார்த்துட்டு பார்த்தீங்க தொடங்க புது பாடம் பிரச்சனை இல்லை. என்ன ஐடியா பார்க்க போறீங்க? பிரேக்கிங் பாயிண்ட் இந்த ஐடியா பார்ப்பீங்களா? பிரேக்கிங் பாயிண்ட் பார்ப்போம். ராப்பா பார்த்துட்டு பார்ப்போம். பாரதிங்க மடப்பு பார்த்துருவாங்க. ரெடியா இருக்கு. அதான் சரி வா.
லாவண்யா எல்லாம் ஜெய் பண்ண சொல்லுங்க. ஒண்ணு வாங்க. இருபதா இது 19. Jangan. Jangan. Ikan kali. Nanti. Ini baru. Dua. Doi. Sudah bebas. Nanti potong apa sih berada? Lawannya elah jangan macam. Sudah bebas. Nanti potong apa sih berada? Jangan kali. Jangan. Ini mana jadi ya? Mana tu? Kita ada nomor apa itu? Nomor. Nanti potong apa sih berada start agak. Right wow. முதல் 5 களையும் முடியும். நாங்கள் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் கேள்வி. ஆனால் நீங்கள் கஷ்டம்னு சொல்றீங்க. ஒன்று மாறி இப்போ 50 கணக்கடி ஜெயமுறை வந்து இந்த என்ன களி இப்போ என்னங்க பேர 2020ஆம் ஆண்டு பாஸ் இப்போ 19 பாஸ் பேரா 19 லாஞ்சா ஜெயமணி சொல்லு.
அந்த ரெண்டாம் கடி தான் வந்து 3 பேப்பரும் தராங்க. சரி சரி அது சரி முதல் கடி வளர்ந்து வரும் பிள்ளையாரா வரும். சாரி ஐயம் பண்றாங்க அவன் அழகி நம்பர் நம்பர் நோட் பண்ணுங்க. 2019 பாஸ் இருப்பேன். நீங்கள் கடந்த 2025 2019 பாஸ் வரைக்கும் தரவாக இருக்கணும் 50 கேள்வி. அதில் வந்து நோட் ஸ்டோர் இன்ஜரி இது தரவாக இருந்தால் நீங்கள் பரீட்சையில் வெற்றியெல்லாம் பார்த்துனா போகிறீங்க. சரி, நீங்கள் 50 கேள்வி செய்யாது. இந்த ஆசிரியர் போட்டி டிகிரி முடிஞ்சாங்க. அதில் எக்ஸாம் இருக்கு. அது நடந்த பேப்பரில் ஜிகேயும் ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு ஜிகேயும் ஐக்கியூ உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரு பேப்பர் நடக்கும். இங்கே ஜிகே வந்தவர் ஐக்கியூ வந்தவர் நடந்த பேப்பர் சரியான காட்டான பேப்பர். வேற எங்கிட்ட சொல்லுவாங்க காட்டான பேப்பர். அதான் எக்ஸாமில் ஒரு தான் சித்தி அடையக்கூடாதுன்ற நோக்கில் பேப்பர் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1,66,000 முன்ன வச்சு எடுக்க 26 கிட்டத்தட்ட நிலவா பார்த்தா ஒரு 20% விட குறையதான் இருக்க போறான். எக்ஸாம் 80% வழியாக நிற்க போகும். போட்டி பரீட்சை என்பது உங்களுக்குரிய போட்டி பரீட்சை. எனக்கெல்லாம் அக்கௌண்டன்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் 2014ஆம் ஆண்டு. நானும் அக்கறையெல்லாம் படிச்சு எல்லா பாடம் பாஸ் வந்துட்டு எல்லா டொப்பில் வந்த மார்க்ஸ் எஃப்ஆர்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த
முகாமை நடைமுறை என்று அரச நிதி பிரமாணங்கள் அந்த பாடம் 38 மார்க்ஸ் 40 38 2 மார்க்ஸ் போய் ஒரு பாடம் 5 பாடத்தில் ஒரு பாடம் போயிட்டா மற்ற பாடத்தை ஒன்று ஒரு தரம் போயிடலாம் அக்கௌண்ட்ஸ்லாம் நல்ல மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தான் 2014ஆம் ஆண்டு எக்கனாமிக்ஸ் எக்ஸான போய் அந்த இப்பாடல அந்த இதாகும் அது எல்லா பாடம் சரிக்கிறவா செய்யணும் வேற ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரி அதான் நீங்கள் எஸ்எல்இஎஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் படிக்கிற நுண்ணறிவு தான் முக்கியமாக பார்க்கணும் ஓஏல பொறுத்தவரைக்கும் நீங்கள் அதில் பயணம் சரி எடுத்தால் போதும் 15 2 30 அதில் கிடக்கிறதுக்கு வந்து பயணம் சரி எடுத்தால் போதும் போதும் ரைட் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் எது நிறுவனமான கணக்கிடும் பிரதான நோக்கத்தினை இந்த சிறப்பாக எல்லாரும் கவலை தான் வளமையான முதலாங்கள் இதானே ஏன் மாற்றி போட்டவன் மாற்றி போடவில்லை 2ஆம் கேள்வி மாற்றி போட்டவில்லை 2ஆம் கேள்வி தான் முதலாங்களே வந்தது 25 பேப்பர் என்னதான் நோட்ஸ் கேள்வி கேட்டாலும் என்னதான் கேட்டாலும் எல்லாமே புக்குகளே இருக்கு புக்கு மிஞ்சியா இருக்கா முதலாவது நிறுவனத்தில் அக்கறை தலைப்பினர்கள் தீர்மானம் எடுத்திருக்கா தகவலை புறப்பாடு செய்த விடை இலக்கா முதலாவது 5வது விடை முதலாவது விடை 5வது விடை 2வது கணக்கெடு செய்முறைக்கான பின்வரும் படிமுறைகள் இடம்பெறும் சரியான ஒழுங்கு வரிசை முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுதல் வரையில மூலாவணங்களை தயாரித்தல் பி முதலாவது மூலப்பதிவு பதிவு செய்தல் சி 2வது நாக்குறிப்பு பதிவுகளை பேடுக்கு மாற்றுதல் இ 3வது பேரெடுகளை சமப்படுத்தல் ஏ 4வது பரிச்சமையை தயாரித்தல் டி 5வது எத்தனாவது பி சி இ ஏ டி 2வது ரைட் 2வது விடை 25 பேப்பர்லேயும் வந்தது நாங்கள் மெத்தோட வந்தது 3 4 5 ஆகிய வினாக்களை விடையளிப்பதற்கு மேலே திரைப்பட தகவலை பயன்படுத்துகிறார் சாந்தன் என்பவர் 1/1/2019 வெளிநூற்றம்பது காசினர் முதலீட்டு வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தோடு 2019 ஜனவரி மாதம் பின்வரும் கொடுக்க வாங்க அங்கு இடம்பெற்றுள்ளன ஜெயம் வியாபாரம் மேற்கொண்ட கொடுக்க வாங்கலை அவை நிகழ்ந்த ஒழுங்கு வரிசையின் அடிப்படையில் சாந்தம் வியாபாரத்தின் புத்தகங்களில் பதிவுகளுக்கு பெயமா அந்த நாள் மேல்பந்திய வாசிங்கோ கெட்டகளி போங்க இதுல வரைக்கும் உள்ளுக்கோணம் வாசிக்க வேணாம் ஜெயம் என்றால் ஜெயம் முதலாவது ஜெயத்துல கடனுக்கு வாங்குறான் ஜெயத்துக்கு திருப்பி அனுப்புறான் ஜெயத்துக்கு காசு கொடுக்குறான் கடன் கொள்ளாவே வெளித்திருப்பம் கொடுத்த ஆசு விடை பட்டியல் வரவுத்தால் கொடுப்பன உறுதி கடன் கொள்ளாவே கொள்ள பட்டியல் வெளித்திருப்பம் வரவுத்தால் காசு கொடுப்பனவே கொடுப்பன கச்சார் விடை பட்டியல் வரவுத்தால் கொடுப்பன உறுதிச்சீட்டுல கொடுப்பன கச்சார் உறுதிச்சீட்டுக்கு இன்னொரு பேர் கச்சாதா உறுதிச்சீட்டுக்கு இன்னொரு பேர் கச்சாது 12 இருந்து 24 வரை சாந்தம் வியாபாரம் சாந்தம் தான் கணக்கு இருக்கு கொடுக்க மூலப்பயிர் ஒழுங்கு வசை 12ஆம் தேதி வெளித்திரும்புக்கு என்னது வெளித்திரும்ப நாளை காசுக்கு விற்கிற எது காசு பெருமனவ நாளடு காசு கொடுக்குற காசு கொடுப்ப நாளடு வெளித்திரும்ப கொள்ள திரும்ப நாளடு காசு பெருமனவ நாளடு காசு கொடுப்ப நாடு விடை இலக்கம் 2 கேணிஞ்சம் பெறலையே சும்மா அவருப்பா அப்படின்னு கொள்ள திரும்ப நாடு காசு பெரும நாடு காசு கொடுப்ப நாடு
இது அஞ்சாங்காலி அதே மாதிரி கேட்டவர், அதோட பட் கேட்டவர். இந்த காசு மீதி கேட்கிறார். சாந்த வியாபாரத்தின் லாபமம் காசு மீதியும் என்ன சொல்லுவோம்? லாபம் காணுங்கள். லாபம் அங்கால காசு மீதி. லாபம் காசு 400 கிரியமான 5000 கழுவி பெற்ற பின் கொடுக்குறான். 5000 பெற்றாலே பெற்றாலே வருமானம் சிலவனும் தெரியல. தெரியலாம் 25 விற்பனை 600 விற்பனைக்கு 400 கழிச்சா மொத்த லாபம் 200. மொத்த லாபம் 200 5 சேர்த்தா எவ்வளோ? 205 காசு மீறி இருக்கிறான். ஏற்கனவே மேல 750 காசு முதலீடு செய்து அடுத்த கடன் கொள்ள வராது, படி திருப்பம் வராது. காசு விற்பனை வரும் 600 1350 இஎம்பியாக செலுத்தின முழுத்தோயம் 5000 கல்வியை பெற்ற பின் கொடுத்தீக்கப்படும். ஏற்கனவே பாருங்க 500 ரூபா கடனுக்கு வாங்கி 50 ரூபா திருப்பி அனுப்பி, அப்ப 500 கடனுக்கு வாங்கி 50 திருப்பி அனுப்பி 450 கொடுக்கும். 450 5 ரூபா கழிவு கிடைக்கும். எவ்வளவு கொடுப்பா? 45 சரியா? கழிஞ்சவளா விடையிலக்கம் 205 905 விடையிலக்கம் 5 அஞ்சாவது அப்ப காசு மீதி மூலம் மட்டும் 750 காசு விற்பனை 600 கூட்டி 1350. 500 வாங்கினால 50 வெளி திரும்பிட்டு வேணா கொடுக்க வேண்டிய 450. 5 ரூபா கழிவு கிடைக்குது 445.
மூன்றாவது இரண்டாவது விடை மூன்றாவது முதலாவது விடை நாலாவது, இரண்டாவது விடை அஞ்சாவது, ஆறாங்களை போவோம். பின்வருவன சமீப வியாபாரத்தின் பத்தம மாதத்துக்கான சம்பளப்பட்டியது பிரித்தெடுக்கப்பட்டவையா? வியாபாரமானது 1/3/2019 ஆரம்பிக்கப்பட்டது. மொத்த சம்பளம் 500. ஊழியர் சம்பள நிதியத்துக்கான ஊழியர் பங்களிப்பு 10%. அப்ப 500 10 50. கழிச்சால் 450 பேர். இபிஎல் தொலைக்கூட பங்களிப்பு 1575. இடிஎஃப் 15 பிரித்த மாதம் இபிஎஃப் இடிஎஃப் என்பன அடுத்த வேறு மாதம் 10ஆம் நாள் அனுப்பப்படும். சேரி சம்பளம் அதே மாதத்தில் கொடுக்கப்படும். 31/3/2020 உள்ளான சமீப வியாபாரத்தின் தாக்கத்துக்கான கணக்கெடு சாம்பாடு வேற இபிஎஃப் செலவுக்கான இபிஎஃப் பொறுப்பு. இபிஎஃப் 2 பேர் பங்களிப்பு. வேற யாரு? இபிஎஃப் 2 பேர் பங்களிப்பு. யாரு? தொழிற்சார் ஊழியர் சேர்த்து நான் குறிப்பிடும். பாருங்க, முதலாவது சொத்துக்கள் சமன் 6 சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் பிளஸ் உரிமையார். மொத்த சம்பளம் 500. சம்பளம் உரிமையை குறைக்கும். 50 ரூபா இபிஎஃப் சென்மதி ஊழியர பங்களிப்பு. 450 ரூபா சொத்து குறை காசு வழியால போகும். தொழிற்சாலை இபிஎஃப் இபிஎஃப் செலவு உரிமையை குறைக்கும். இந்த மாதத்துக்குரிய இபிஎஃப் அடுத்த மாதம் கூடப்படும் பொறுப்பு கூடும். இடிஎஃப் அதே மாதிரி இடிஎஃப் செலவு கணக்கு வரவே இடிஎஃப் சென்மை கணக்கு செலவு
ETF ஜல உரிமையாமை குறைக்கும் பொறுப்பை கோரும். கூட்டிங் கண்டால் இது 450, இது 140, இது 500 என்ன விடை? என்ன விடை? இரண்டாவது விடை. ஊழியர் தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு என்றால் ஊழியர் தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு ஊழியர் தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு தெரியும். கணக்கடை ஜாமான்ல டிபிஎஃப் பதிவு தெரியுதா, பேட் பதிவு தெரியுதா? கிளியர். எல்லா கேளையும் சுத்தி வச்சு கொண்டுக்கிறாங்க. 450, 140, 590. இது ஊழியர் தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு. இனி இபிஎஃப் பாருங்க. ஊழியத்தை இபிஎஃப் அப்படின்னு சம்பள கணக்கில் சம்பள செலவு கணக்கு வேறவே, சம்பள கட்டுப்பாடு வேறவே, இபிஎஃப் ஜென்மை கணக்கு செலவு ஊழியர் பங்களிப்பு. நிறுவனத்தின் இபிஎஃப் அப்படின்னு இபிஎஃப் செலவு கணக்கு வேறவே, இபிஎஃப் சென்மை கணக்கு செலவு. இபிஎஃப் செலவு கணக்கு வேறவே, இபிஎஃப் சென்மை கணக்கு செலவு. இபிஎஃப் செலவு கணக்குல வர கோணம், இபிஎஃப் சென்மை கணக்கு செலவு. அது நம்முடைய சம்பள செலவு சம்பள கட்டுப்பாடு கணக்கு வேறவே, ஊழியர் பங்களிப்பு 50, நிறுவன பங்களிப்பு 75 அப்படின்னு இபிஎஃப் செலவு கணக்கு வேறவே, இபிஎஃப் சென்மை கணக்கு செலவு. விஜயத்திலேக இபிஎஃப் செலவு கணக்கு வேறவே 75, சம்பள கணக்கு வேறவே 50, மொத்தம் இபிஎஃப் சென்மை கணக்கு செலவு மொத்தம் 125. 125 50 எவ்வளவு கூட்டிங்க? 125. எத்தனாவது? 5வது. விளங்கி படிக்கிறீங்கள, ஏன் இப்படி செய்யற ஒரு கணக்கில் விளங்குறீங்கள, ஏன் மண்டையை சொல்லிடுறாரு விஷயம் எல்லாத்துக்கும் பேரு. அப்போ சம்பள செலவு கணக்கு சொல்லுவோம், சம்பள கட்டுப்பாடு சொல்லலாம், இபிஎஃப் செலவு கணக்கு சொல்லலாம், நிர்வாகத்தின் இபிஎஃப் செலவினா. இபிஎஃப் செலவின கணக்கு வேறவே 75, சம்பள கணக்கு சம்பள கட்டுப்பாடு கணக்கு வேற 50, மொத்தம் இபிஎஃப் சென்னை கணக்கு 125. இடிஎஃப் கேட்டாங்க. இடிஎஃப் கேட்டால் என்ன? இடிஎஃப் செலவு கணக்கு வேறவே, இடிஎஃப் சென்மை கணக்கு செலவு எவ்வளவு? 15 பேர். 8, 9, 10. 8, 9, 10.
முதலாம் கேள்வி பாருங்க. 8ஆம் கேள்வி. நிறுவனம் ஒன்றின் கணக்கிட்ட எண்ண கணக்கிற பிறப்பு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? சாதாரண பங்குதாரர் வழங்கிய பங்கு லாபங்களை நிறுத்தியது வருவாயிலிருந்து ஒரு கழிப்பனால் காட்டுவதற்கு அடிப்படை அளவுசார் எண்ணக்கிற வழங்குது. நிறுவனம் பேர் யார் பேர்? நான் சாதாரண பங்கு லாபம் கொடுக்குறோம் என்றால் அது உரிமையை இருந்து கழிக்கிறது காரணம் நிறுவனம் பேர் உரிமையாகும். சரி, வறுமை வருமானம் எதிராக நமச்சத்தொண்டாக பயப்படுத்துவதற்கு அடிப்படை வழங்க முக்கியத்துவம் வழங்கும். வறுமை வருமானம் காட்டுறவனா அற்று எனக்கு கடன் கொடுத்தவர பெற்றாலேயே வருமானம் இணங்க அடிப்படை வழங்குவது அது வருமானம் எனக்கு தேர்தல் எனக்கு இணைத்தல் என்பது செலவை காட்டு இல்ல புல கடன் போடுற கொடுத்த கலை ஒன்றை செலவு ஒன்றை எனக்கு அடிப்படை வழங்குவது அது தேர்தல் இல்லை, அது இணையதல் எனக்கு நிகழத்தக பொறுப்புகள் நிதிநிலைமை பொறுப்புன்னு எனக்கு அடிப்படை வழங்குவது முன்னெச்சரிக்கை எனக்கு நிகழத்தக பொறுப்பு குறிப்பு கணக்குல காட்டவே மாட்டோம். என்ன வெளிப்படுத்த பொறுப்பு குறிப்பு என்னது அப்படி நிகழத்தக பொறுப்பு நிகழ்ச்சதுன்னா குறிப்பு இது பொறுப்பு உண்டா எனக்கு கூட்டிப்புலை விடை முதலாம் விடை 8. பின்வரும் கணக்கிட என்ன கிடைக்கலையில் எது கிரியம் தேறிய திறக்குற பெருமை ஆகியவற்றில் குறைந்த பெறுமதியிடம் நிதிக்குறி இருப்பு என காண்பேக்கம் அடிப்படை வழங்குகின்ற குறைந்த பெருமை இருப்பா இருப்பது முன்னெச்சரிக்கை என்னக்கிற கணக்கில் காட்டுறது இணைதல் என்னக்கிற இருப்போட தொடர்பாட்டு என்னங்கிறது முன்னெச்சரிக்கையும் இணைதல் விடை 5. முன்னெச்சரிக்கையும் இணைதலும் 5. அதான் கழிப்போம். No. தெரியுமா கொடுத்து படிக்கிறேன்டா இன்றைக்கு லெவல் வேற லெவல் டிக்டாக் இதுக்கு ஒரு உசுரா கொடுத்தது வேற தான் உசுரா கொடுத்தீங்க இதுக்கு உசுரா கொடுக்கீங்க என்ன ரைட் அது சரி நிறுவனம் ஒன்றின் களஞ்சியத்தில் 31/3 ஏற்பட தீயழிவு காரணமாக இருப்புக்கால் முழுவதும் அழிவன நல்லமான ஒன்றும் காப்பாற்ற ஆரம்ப இருப்போ 750 கொள்வனாவே 1750 புனா 2500
இது வெளித்திருமலம் கழிப்போம். வெளித்திருமலம் தீன அழியாது கொள்ளம் திருப்பம் கழிச்சால் 2250. 6 பேரு 1150 எழுதுங்க. 6 பேரு 1150 கொள்வனவு 1750 2500. வெளித்திருமலம் 250 கழிச்சால் 2250 ரெடியா இருக்கு. விற்பனை செலவு தேவை, விற்பனை வந்திருக்கு. விற்பனை தேவையில்லை. இதுலேருந்து இறுதியில் கலைச்சாத்தான் என்ன வேணும்? விற்பனை கிரியா வேணும். இந்த நிறுவனம் கிரியத்தில் 20 லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கின்றது. காப்புரி கம்பெனியானது 31/2000 உள்ள இருப்புகளின் கிரியத்தில் 80% செலுத்துவதற்கு உடன்பட்டுள்ளார். கொள்விலை 100 இருந்தால் 20% லாபம் சேர்த்து விற்கிற விலை 120,000. அப்ப இந்த 2400 விற்பனை 120,000 இருந்தால் 100 பார்த்தால் விற்பனை கிரியாம் 1224 2000. இது 2000 என்றால் அழிவடைந்த இருப்பின் பெறுமதி 250. அதுல காப்புரி கம்பெனி 80 தரும் என்றால் எவ்வளவு கிடைக்காது? 20% கிடைக்காது. ஆகவே 50. காப்புரி கம்பெனி 20% தான் கிடைக்காது, 80 தருமா? தீயடி நட்டுதான் கேட்டகளே. ஆகவே 50. இதுல இருப்பு தொடர்பான இப்பட மொத்த செலவுன்னு கேள்வி கேட்டிருந்தால் இந்த விற்பனைக்கு 2000 50 கூட்டி எவ்வளவு சொல்லணும்? 2050 சொல்லணும். என்னன்னு கேள்வி? இது தொடர்பா இருப்பு தொடர்பா எப்பட மொத்த செலவு யாருன்னு கேட்டால் விற்பனைக்கு 2000 அந்த தீயாளி நட்டம் 50 சேர்த்து எவ்வளவு போகணும்? 2050 போகணும். எவ்வளவு போகணும்? 2000. அதாவது இருப்பு தொடர்பா ஏற்பட்ட மொத்த செலவு கேட்டால் இருப்பு தொடர்பா ஏற்பட்ட மொத்த செலவுன்னு கேட்டால் விற்பனைக்கு 2000 தீயாளி நட்டம் 50 சேர்த்து 2050 போகணும். பதினொன்று 12 13 மிகது 11 12 இது எத்தனை 250 50 முதலாவடியா 11க்கு 10க்கு முதலாவது விடை 11 12 13 நம்பர் போடணியா தனியாரு நம்பர் போடணியா அவன்கிட்ட அனுப்பினியா அவன் நம்பர் என்ன அவனுக்கு நம்பரை காணும் என்னவே தெரியுமா கிளாஸ்னா கிளாஸ் தெரியுமா அவனுக்கு குரூப்ல ஆட் பண்ணிடலாம் அவனை ஆட் பண்ணிடலாம் ரைட் சாய் அடி மாதிரி 11 12 ஆகிய வினாக்களுக்கு விடையெழுப்பு கீழே தகவலை பயன்படுத்தினார். பின்மேலும் தகவலுக்காக சத்துரிகா வியாபாரம் 31/2019 குடிபெயர்ந்த வேர்த்தம் வரவு நிதி குறிந்தெடுக்கப்பட்டிருக்கு. மொத்தலா 150, நிர்வாகச்செலவு 275, விநியோகச்செலவு 200, நிதி மற்றும் மேல செலவு 100. வரவு நிதி குறித்து தயாரித்த பின்னர் மேற்கொள்ளப்பட பரிசோதனையின் போது
இன்மை என்ன தெரிய வந்தன. சரி, சரியான நிர்வாக செலவு என்ன, சரியான விற்பனை செலவு, அது கண்ட பேர் எல்லா செலவையும் கழிச்சிட என்ன வேறு உத்தராதிரம் சிறா கழிச்சா என்ன வேறு முதற்கால் இந்த கறி தான் புலப்படாமல் செய்யணும். 2ஆம் கழி சின்ன விஷயம். செலவு மொத்த லாபத்திலிருந்து செலவை கழிச்சு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாபம் வேணும். முதலாவது போடுங்க நிர்வாக செலவு, விநியோக செலவு. நிர்வாக செலவு 275, விநியோக செலவு 200. 31/3/2019 உள்ளவாறு சென்மதி காரியான உத்தியோக சம்பளம் 30, விற்பனை செலவு 20 ஆகியன கணக்கில் வைக்க இல்லையா. காரியான உத்தியோக சம்பளம் நிர்வாக செலவோட கூட்டணும், விற்பனை செலவு 20, விநியோக செலவோட கூட்டம். முற்பணமாக செலுத்த கற்றவாடை 40, நிர்வாக செலவாக எடுத்துட்டோம். சேர்க்கலாமா? முற்பணமானதை சிரமிக்கு கழிக்கணும் 40 கழி. மோட்டார் வாகன பெருமாதி 50 ஆனது விநியோக செலவு கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாகனங்கள் காரியாலய உத்தியோக போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுதா நிர்வாக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும். ஒண்ணுமே சொல்லாட்டி மோட்டார் வாகன தேவை விநியோக செலவு தெரியும். நிர்வாக நோக்கம் சொல்லப்படியாக நிர்வாக செலவோட கூட்டி விநியோக செலவு கழிச்சோம். கூடி எடுத்தீங்கன்னா இது 170 இருக்கும். இது 315,000. விடை நிர்வாகத்தில் 315, அங்க 170. 11ஆவுக்கு 4ஆவது விடை. 11க்கு 4ஆவது விடை. சரியான லாபம் கேட்கிறான். மொத்த லாபத்தில் எந்த பிழையும் இல்லை. 850. நிர்வாக செலவு 315 கழியுங்கோ, விநியோக செலவு 170 கழியுங்கோ, நிதி மற்றும் மேன செலவு 100 கழியுங்க. நிதி மற்றும் மேன செலவு 100 கழியுங்க. 315, 170, 100 கழிச்சாலும் 585 கழிச்சா எவ்வளோ? 265. 265 விடை 3ஆவது விடை. செய்ய ஈஸியா தான் இருக்கு. ஐமூணாங்கடி போவோம். உற்பத்தி நிறுவனம் 31/3/2019 முடிந்த ஆண்டுக்கான முகக்கீரிய மொத்த உற்பத்தி முறையே 9 லட்சம் 16 லட்சம் ஆகும். உற்பத்தி கிரியத்தில் அளவிடப்பட்டுள்ளது. நடைமுறை வேலை இருப்புகள் ஆரம்பம் 200, இறுதி 330. உற்பத்தி மேல்நிலை கிரியா ஞாயிறு இருக்கிறார். முதன்மை கிரியா முதன்மை கிரியம் 900. இதோட உற்பத்தி மேல்நிலை கூட்டோரம் தெரியாது. கூட்டி வாரது இருந்து குறைவேல இழப்பு ஆரம்பத்தை கூட்டுவோம், இறுதியை கழிப்போம். ஆரம்பம் 200 கூட்டுவோம், இறுதி 330 கழிச்சால் குறைவேல இழப்பில் அதிகரிப்போம் 130 கழிச்சால் மொத்த உற்பத்தி கிரியம் மொத்த உற்பத்தி கிரியம் 1000 ஆகும். கழிக்கப்பட்ட 100 கூட்டினீங்கன்னா 1730 கூட்டப்பட்ட கழிச்சுட்டீங்கன்னா உற்பத்தி மேல்நிலை எவ்வளோ? 830. உற்பத்தி கிரியா கூட பாட்டுள்ள வாரையில கம்பெனி பங்குடமை நிலையம் பாட்வெல்ல 10ஆம் 11ஆம் கரியா பெரும்பாலும் இருக்கு. இந்த 13ஆம் கரியா வந்துருக்கு. முதன்மை கிரியம் 900. உற்பத்தி மேல்நிலை தெரியாது. குறைவேலை இருப்பு ஆரம்பம் கூட்டப்படும், இறுதி கழிக்கப்படும்.
ஆரம்பம் 200 கூட்டுவான், இறுதி 330 கழிப்பான். உறவேல இருப்பில் அதிகரிப்பு 180 கழிச்சு தான் 1600 மொத்த உற்பத்தி கிரியா. உன்னால் 1230 கூட்டி வந்தா கழிச்சிடும். 14ஆம் கேள்வி. பதினாலாங்கேளே மூன்றாவது விடையா 13க்கு மூன்றாவது விடை 14ஆம் கேள்வி. தலைமறி சங்கம் 31/3/2019 முடிவேந்த வேடத்தில் 150 அங்கத்தை கொண்டிருந்தார். அங்கத்தை ஒருவருக்கான வேடம் சொந்தா 2000 பின்வரும் வேட 31/3/2019 முடிவேந்த வேடத்துக்காக சங்கத்தினால் பெறப்பட்ட காசு விவரம். நடைமுறை ஆண்டுக்கான சந்தா 2 லட்சம் ஆகும். நன்கொடை 2,50,000 ஆகும். 31/3/2018 முதிர்ச்சி அடைந்த நிலையான வைப்புகளிலிருந்து பெற்ற பணம் 560,000. இதில் 60,000 வட்டி வருமானத்தை பிரயத்தப்படுத்துகிறார். 31/3/2018 உள்ள வறுமை வட்டி வருமானம் காணப்பட்டுள்ளார். ஏற்கனவே கிடைக்க வேண்டிய வறுமை வட்டி வருமானம் காணப்பட்டிருக்கான். நன்கொடை பெறப்பட வேடத்திலிருந்து 5 வேட கால சமான தொகை வருமானம் இடம் காண்பது தலைமை சங்கத்த கொள்கையாகும். கேட்டகரி இனங்காணப்பட வருமானம் என்ன? சொத்துக்கள் ஏற்படும் அதிகரிப்பு, சந்தா ஒரு வருமானம், நன்கொடை ஒரு வருமானம். சந்தா காசா கிடைச்சதுக்கு 2 லட்சம் கிடைச்சதுக்கு காலத்துல எத்தனை அங்கத்தை இருக்கியா 2,000 ரூபாய் படி 150 பேர் 3 லட்சம் ரூபாய் சாய சொந்தாயிரமா ஏந்து நன்கொடை 250,000 கிடைச்சிருக்கு. 250,000 எத்தனை வருஷம் 5 பிரித்தால் 50,000 வருமா சேர்த்தால் 3,50,000. ஏன் அந்த வட்டி வருமானம் ஜெயிக்கிறது என்றால் இங்க நிதியாண்டு எப்ப முடினா 31/3/2019. இது 31/18/2018 முதிர்ச்சி அடைந்த நிதியான இருந்து பெற்ற பணம் 560. இது 60,000 வட்டி வருமானம் உடைக்கிறது. அதாவது போன ஆண்டுக்குரிய நிலையான வைப்பில போட தொகைக்குரிய வட்டி வருமானம் அது போன ஆண்டுலேயே வருமதியா இருக்கு. முதிர்ச்சி அடைந்த நிலையான வைப்பு காசா மாறிடும். இந்த ஆண்டு 19ஆம் ஆண்டுக்கு என்ன வராது. 19ஆம் ஆண்டுக்கு வட்டி வருமானம் செய்யாது வராது. அது பழைய அரியர்ஸ். விடை 150. சொத்துக்கள் எப்படி அதிகரிப்பென்றால் சந்தா 2 லட்சம் ரூபாய் காசு சொத்தா கூடும். 1 லட்சம் ரூபாய் வறுமை சந்தா சொத்தா கூடும். சரி, நன்கொடை 2,50,000 சொத்தா கூடும். நன்கொடை 2,50,000 கூடும் காசு. இது நன்கொடை காசா கூடும். இது சந்தா காசா கூடும். இது வறுமை சந்தா கூடும். ஏன் வறுமை சந்தா 3 லட்சம் ரூபாய் சந்தா மாத்திரம் காசு வந்தது 2 லட்சம் இவ்வளவு கிடைக்கணும். 1 லட்சம் உங்களுக்கு காசு மீறி எப்படி அதிகரிப்பு கேட்டவனா, சொத்து மீறி எப்படி அதிகரிப்பு கேட்டவனா, காசு மீறி எப்படி அதிகரிப்பு கேட்டவனா, சொத்து அசத்துல எப்படி கேட்டவனா, சொத்து வறுமை சந்தா ஜெயிக்கணும். 250 என்ன நன்கொடை காசு சேர்த்தா 550,000 அதிகரிக்கும். எனவே டவுட் இருக்கு. கீழே பாருங்க, முதிர்ச்சியான நிலையான வைப்பு பெற்ற பணம் 560. அது 60,000 வட்டி வருமானம் பிரயத்தப்படுத்தினது. அதுவும் ஏற்கனவே கிடைக்க வேண்டியதா. அப்ப 500 நிலையான வைப்பு தொகை இப்ப மாறுது காசா. நிலையான வைப்பு சொத்து குறைஞ்சு என்ன கூட போகுது, காசுன்னு சொத்து கூட போகுது. சொத்துல என்ன வராது.
மாற்றம் பெறாது. 60 வருமதி வட்டி வருமானம் என்ற சொத்து குறைஞ்சு காசுன்னு சொத்து கூட போகுது. அதுவும் சொத்துல என்ன வரா கேள்வி காசுல ஏற்பட அதிகரிப்புன்னு கேட்டிருந்தா 5 கூட்டி காசு வருது. இது சொத்துல ஏற்படுபடியால நிலையான வைப்பால மாற்றம் இல்லை, வருமதி வட்டி வருமானத்திலே மாற்றம் இல்லை. விடை 5 விடை 14க்கு 2வது விடை. இனங்காணப்பட்ட வருமானம் என்பது 2000 அங்கத்தவருக்குரிய 150 பேர் பிரிக்கினா 3 லட்சம். நன்கொடை கிடைச்ச 250,000 5,000 பிரிச்சா 50,000. 3 லட்சம் 55 350. அடுத்தது 2 லட்சம் ரூபாய் சந்தா வருமானமும் காசா கிடைச்சது. 1 லட்சம் ரூபாய் வறுமை சந்தாவும் 2 லட்சம் நன்கொடை காசா வந்தது சேர்த்தா 550. கருத்துக்களி பின்வரும் கூற்றுக்களில் எது பங்குடைமையோடு தொடர்பில் சரியானது? லாபப்பயிர் வீதம் மாறும் போது பங்குடைமையோடு நன்மை மதிப்பிடப்படும். லாபப்பயிர் வீதம் மாறும் போது லாபட்ட வீதம் மாறும்போது நன்மை சரிதானே? 1900 பங்கு 44 படி பங்குட நன்மைப்பானது மதிப்பிடப்படும். பிழை. 1900 பங்கு படி பங்கா சம்பளம் உறுப்பினர் அல்லர். சரி, அப்ப ஏ சரி, சி சரி. பற்றுக்களை பங்குடைமை லாபப்பயிரின் ஒரு வழியாக பங்கால் பயன்படுத்த முடியும். லாபப்பயிர் வழி 3 தான். என்னென்ன? மூலத வட்டி, சம்பளம், லாபம். அந்த விட வரக்கூடாது. 1700 பங்கு படி பங்காள மூல மீதிகள் 5 வட்டி செலுத்தப்பட வேண்டும். வருமா? வேறா? விடாய் எது? ஏயும் சியும் தான் விட வரணும். இவையா அந்த டி என்ற விடையை சேர்த்து போட்டு ஆகவே இந்த விட எல்லாருக்குமே ஓப்பன். நீங்க விட சரியா ஜாப் பண்ணிடுங்க. ஏயும் சி ஓப்பன் கேள்வி கொண்டு மேலே ஏயும் சி. டி பட்டுக்களை பயன்படுத்த பட்டு லாப பை 3 விடயம் தான். மூல வட்டி, சம்பளம், லாபம். விடை ஏயும் சியுமா? விடை டிய வட்டியோட 2வது விடையை போடுங்க. டிய வட்டியோட ஓப்பன் காலித. சரி வாங்க. செமினார் கார்டு அங்கதான். நான் ஜோய் அங்கதான். நம்ம மாத்தணும். அங்க இருக்கு. எங்க இருக்கு?